இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற இந்த அழகான 3BHK வீட்ல 3 சிறப்பான விஷயம் அமைஞ்சிருக்கு. அதுல முதல் விஷயம், இந்த வீடு கட்டப்பட்ட இடம் தான். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற 30 அடி அகல தார் ரோடு இந்த வீட்டோடைய முடிவடைகிறதுனால எந்த ஒரு தொல்லையுமே இல்லாத மாதிரி அமைதியாகவும் இருக்கும். அந்த 30 அடி அகல தார் ரோட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த வீட்டுக்கு இவங்க செஞ்சிருக்கிற என்ட்ரி டிசைன்ஸ் தான். ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல மாடல் கிச்சன், டிவி நெட், வால்ட்ரோப் கபோர்ட், ஷோகேஸ் யூனிட் வித் உடன் பேனலிங் ஒர்க், ஃபால் சீலிங்னு ஒரு கிராண்டான இன்டீரியர் ஒர்க் இந்த வீட்டுக்கு செஞ்சிருக்காங்க. மூணாவது விஷயம், இந்த வீட்டோட பிளானிங் தான். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போர்ட்டிகோல இருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பால்கனி, பெட்ரூம்ஸ் வரைக்குமே ஸ்பேசஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த அழகான வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட். இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் டைப்ல 2125 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற 30 அடி அகல தார் ரோடு இந்த வீட்டோடைய முடிவடைகிறதுனால எந்த ஒரு தொல்லையுமே இல்லாத மாதிரி பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டோட எலிவேஷனுக்கு கிரே வித் மெரூன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், CNC லேஸ் கட் மெட்டல் பேஜ், வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி ஏரியா வீட்டோட எலிவேஷனுக்கு தெரிய மாதிரி கோல்டன் வார்ம் கலர்ல ஸ்பாட்லைட்டை கொடுத்து கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு இந்த வீட்டுக்கு சின்ன ஒரு விக்கெட் கேட்டும் கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 16க்கு 26 காலுங்கிற அளவில் பெரிய போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இங்கே 2 கார் 4 டூ வீலர் கூட நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவிடிட்டி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பையை கட்டியிருக்காங்க. ஈஸ்டர்ன் சைட் காம்பவுண்ட் வாலில் வீட்டுக்கான EB மீட்டர் பாக்ஸும் மாட்டியிருக்காங்க. பார்க்கிங்கோட சீலிங்கில் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் இருக்கிற வால்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது போர்ட்டிகோட ஒன் சைட் கார்னரில் அமைஞ்சிருக்க அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6 இந்தியன் கிளாஸ் டைப். இந்த அவுட்டர் பாத்ரூமுக்கு வெளியில் ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டி வச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சிருக்காங்க. நிலவு சுற்றியும் நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து உடன் பேனலிங் ஒர்க்கோட வீட்டுக்கு கிராண்டான ஒரு மெயின் டோரை கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஸ் லுக் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 21.75க்கு 16ங்கிற அளவில் பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டல் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸில் உடன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி கிரீன் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஏகப்பட்ட ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்குன்னு பார்க்கும்போது 3 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உடன் ஷெல்ஃபோட பேஸ் கேபினட் ஸ்ட்ரிப் லைட்டோட இந்த டிவி யூனிட்டை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பின்னாடி ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்க யூட்டிலிட்டி ஸ்பேஸை UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இந்த டிவி யூனிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை கேபினட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் சைட் ஓப்பன் பண்ணி நிற்கிற மாதிரி CNC லேசர் கட் டிசைன்ஸோட உடன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபும் கீழே ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பாக்ஸ் டைப்பில் பெரிய உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சு கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 11x16. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சென்டரில் உடன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து லெஃப்ட் சைட் கார்னரில் நீட்டான டிசைனில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. அது போக எல் டைப்பில் ஹேங்கிங் லைட் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரி உடன் பேனலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. டைனிங் எடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன். வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் அதை சுற்றியுமே
வால் கேபினட்டை கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல அமைச்சு கொடுத்து அங்கே கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். அதுக்கு கீழேயே நிறைய உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய கபோர்டு யூனிட் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் நிலவு சார்லூட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x16. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ட்ரூப் கபோர்ட், விண்டோக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டடி டேபிள்னு இன்டி ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோவை கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உட்டன் காட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டிவி பார்க்குற மாதிரி வால் மவுண்டட் டிவி யூனிட்டும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x8. பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ். நல்ல அகலமான ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்ட் ரெஸ்டையும் எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம், தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறக்கான பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 7x16. இந்த பேசேஜோட வென்டிலேஷனுக்காக இங்கே 2 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் 16 அடிக்குமே வால்ட்ரூஃப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், விண்டோக்கு பக்கத்தில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி குஷன் சீட்டர் அரேஞ்ச்மெண்ட்டோட அதுக்கு பக்கத்துலேயே வால் மவுண்டட் டிவி யூனிட்டெல்லாம் செஞ்சு கிராண்டாக இன்டி ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் உட்டன் காட் போட்டோம்னா அந்த உட்டன் காட்டோட ஹெட் போர்டில் இருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்ட்ரிப் லைட்டோட ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் பெரிய மிரர் கொடுத்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் செஞ்சுருக்காங்க. இது கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x8. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் பேசேஜோட கடைசியில் இந்த வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11x16. இந்த பெட்ரூமோட சீலிங்லேயும் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுபோக ஒன் சைட் வாலில் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான வால்ட்ரூஃப் கபோர்ட், வென்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூமில் 2 பெரிய யூபிவிசி விண்டோவை கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x8. பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், பை ஃபிட்டிங்ஸ், மிரர் கொடுத்து செராமிக், ஹேண்ட் வாஷ் பேஷன் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது பேசேஜோட நார்த்தன் சைட் வாலில் பால்கனிக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இங்கே பெரிய ஓப்பன் பால்கனி அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ளோரிங்க்கு செக்டு பேட்டர்ன் டிசைனில் ஆன்டிஸ்கே டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக பால்கனியோட ஒன் சைட் வாலில் வீட்டோட எலிவேஷனில் தெரிகிற மாதிரி கிரே வித் மெரூன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது பால்கனியிலிருந்து வீட்டோட டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டெரக்கோட்டா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒன் சைட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸை காங்கிரீட் ஸ்லாபோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு
கோயம்புத்தூரில் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1,25,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.